இன்றைக்கும் உங்களோட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செய்தி. பல நாட்களாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்திய ஒரு செய்தி. கிளியரா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ சோ மச். எக்கோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ரைட். ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கை மாற்றும், என்னுடைய வாழ்க்கை மாற்றி இருக்கிறது. ஒரு ஒரு ஒருவேளை இந்த செய்தி வந்து நமக்கு ஒரு நினைவூட்டுதலாக இருக்கலாம், ஒரு ரிமைண்டராக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில பேச இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல வைக்கிறோம். எங்களோடு கூட பேசும், உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசும், உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அதை வாழ்க்கையில பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடும். உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடும். Your decision can change your circumstances. Your decision can change your circumstances. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து நம்முடைய வாழ்க்கையில. நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்ட ஞாபகம் இருக்கிறது. விதி அப்படிங்கிற ஒரு ஐடியா, கருத்து வேதத்தில் இல்லை. விதி விட்டபடி ஆகட்டும் அப்படிங்கிற கருத்து வேதத்திலே இல்லை. வேதத்தில் இல்லாத கருத்தை நாம உபயோகப்படுத்துறோமா வாழ்க்கையில அப்படின்னா பல வேளைகள் நம்ம உபயோகப்படுத்துறோம். எப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்வேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வியாதி ஆண்டவர் தாங்க கொடுத்திருக்கிறாரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் விட்ட வழி. ஈவன் கிறிஸ்தவர்களே நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டவங்க, அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் விட்டாரு, அப்படிதான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இப்படி கூட சொல்லுவாங்க, ஆண்டவர் அவரை ரட்சிக்கணும்னு இருந்தா அவர் நிச்சயமா ரட்சிக்கப்படுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லோருமே ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதுதான் அவருடைய விருப்பம். ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு இவங்க சாகணும்னு சொல்லிட்டு அதனால இவங்க செத்துட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அதாவது வேத வசனத்துல, வேத புஸ்தகத்துல விதி என்ற கருத்து இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய மனசுல, நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய சிந்தனையில வந்து இந்த விதி விட்ட வழி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து பதிஞ்சிருக்கு. எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்முடைய பின்னணிகள்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா வேதத்துல அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கா அப்படின்னு பார்ப்பது ரொம்ப முக்கியமானது. அந்த கருத்து இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் காரியங்களுக்கு பொறுப்பா வைக்கிறார். எல்லாமே ஆண்டவர் விட்ட வழி, விதி விட்ட வழி என்றால் ஆண்டவர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. ஆனா நீங்களும் பொறுப்பு, நானும் பொறுப்பு அப்படிங்கிறதுனால ஆண்டவரை மட்டுமே நாம் குறை சொல்ல முடியாது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய டாபிக் என்ன அப்படின்னா, டைட்டில் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடும். எடுத்துக்கொள்ளுங்கள், 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1லிருந்து 14வது வசனம் வரை. இங்க என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு விவரிச்சு சொன்னதுக்கு அப்புறம் இதிலிருந்து சில பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவதாக நான் வாசிக்கிறேன். இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இப்ப கேகிலா அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு இஸ்ரேல் தேசத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதனுடைய எல்லை பெலிஸ்தீனுடைய தேசத்தோடு கூட ஒட்டி இருக்கிறதுனால
ரொம்ப எளிதாக பெலிஸ்தர்கள் வந்து பெலிஸ்தர்கள் இந்த தேசத்துக்குள்ள, இந்த பட்டணத்துக்குள்ள வந்து மக்களை தாக்கி மக்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் கொள்ளையிடுவார்கள். மக்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். இப்ப தாவீதுக்கு பெலிஸ்தர்கள் இந்த சின்ன ஊராகிய கேகிலாவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். கேகிலாங்கிறது ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஊர் தான். அதை சுத்தி மதில்கள்லாம் இருக்கு. ஆனாலும் பெலிஸ்தர்கள் அதை தாக்கி விட்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு தாவீது, நான் இந்த கேகிலாவுக்கு போயிட்டு பெலிஸ்தர்களை முறியடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ போ, பெலிஸ்தரை நீ முறியடித்து கேகிலாவை வந்து காப்பாத்து, கேகிலா பட்டணத்தை நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப என்ன நடக்குது? ஆனாலும் தாவீதின் மனுஷர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோ நாங்கள் இங்கே யூதாவில இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதுக்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம். நாம யூதாவில தான் இருக்கிறோம், யூதா தேசத்துல இருக்கிறோம். நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம தேசத்தின் நடுவுல இருக்கும் போதே நமக்கு பயமா இருக்கு. நீங்க இப்ப பார்டருக்கு போக சொல்றீங்க. பெலிஸ்தர் மூலமாக தாக்கப்பட்ட பட்டணத்தை வந்து நாம காப்பாத்தணும்னு சொல்றீங்க. அது இன்னும் பயமா இருக்குதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது தாவீது மறுபடியும் போறாரு ஆண்டவர்கிட்ட போறாரு. மறுபடியும் போய் கேட்கிறாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் சொல்றாங்க பயமா இருக்குது, நம்ம போக முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவீது மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது 4வது வசனத்துல கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக சொல்றார், பதிலாக சொல்றார். என்ன சொல்றாரு? நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. நீ எழும்பி என்ன செய், கேகிலாவுக்கு போ, நீ யுத்தம் பண்ண போ, ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போ. நான் என்ன செய்ய போறேன்? பெலிஸ்தரை யாரு தாக்க வந்தாங்களோ அவங்கள உன்னுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தாவீது தன் மனுஷர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேக பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். பாருங்க, போய் யுத்தம் பண்ணி பெலிஸ்தர்களை முறியடிச்சு கேகிலா பட்டணத்தை அவர் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப காப்பாற்றின உடனே ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன நடக்குது? அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத்து இருந்தது. அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் அப்படிங்கிறவர் ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். அவர்கிட்ட ஏபோத்து அப்படிங்கிற ஒரு ஆடை இருக்கு. ஏபோத்து அப்படிங்கிறதுனா நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பேரு இந்த ஏப்ரன் ஒண்ணு போட்டுக்குவாங்க. சமைக்கிறவங்க ஒரு கவசம் மாதிரி ஒண்ணு மேல போட்டுக்குவாங்க. கவசம்னு சொல்றதா எப்படின்னு தெரியல. ஒரு ஆடையை அவங்க போட்டுக்குவாங்க. அதுல வந்து ஏதாவது தேவைப்படுறத வச்சுக்குவாங்க. நீங்க இந்த சலூனுக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஏப்ரன் போட்டிருப்பாங்க. அதுல சிசர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். அதாவது ஆடையெல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு ஆடைய போட்டுக்கிறது. ஆசாரியர்கள் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஊரிம் தும்மியும் சொல்லிட்டு நம்ம எப்படி இந்த தாயக்கட்டையை போடுறோமோ அந்த மாதிரி தாயக்கட்டை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதை போட்டு சில வேளையில முடிவு எடுப்பாங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பார்கள். அதனால நீங்க தாயக்கட்டையை உருட்டி முடிவெடுங்கன்னு நான் சொல்லல. அதை வேதம் ஆமோதிக்கவும் இல்லை. எங்கேயுமே அப்படி செய்யுங்கன்னு சொல்லல. சரிங்களா? அப்படி வச்சிருப்பாங்க. சோ இங்க என்ன சொல்றாருன்னா, அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவரும் தப்பி ஓடி இங்க என்ன சொல்றாரு, தாவீது கிட்ட வர்றாரு. அப்ப அவர்கிட்ட ஏபோத்து அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு, அந்த ஆடை இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டினத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். பாருங்க, இப்ப வந்து சவுல் வந்து எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கிறாரு, அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு. இப்ப அவர் கேள்விப்படுறாரு, என்ன கேகிலா அப்படிங்கிற பட்டணத்துக்கு தாவீது வந்திருக்கிறாரு, சண்டை போட்டு பெலிஸ்தர்கள்லாம் துரத்திட்டு இப்ப அங்கதான் தங்கி இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே
சவுல் என்ன நினைக்கிறாரு? சவுல் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்துட்டார். சொல்றோமா இல்லைங்களா? பல வேளையில விவசாயிகள்லாம் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே மழை அனுப்புன்னு சொல்லிட்டு. நாம ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம், ஓபனர் மீட்டிங். ஆண்டவரே மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? ஒரு அதாவது ஒருத்தவங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க, அவங்க மற்றவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு விரோதமா ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சித்தமா வச்சிருக்காரோ அதான் செய்வார். அதான் நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல சவுலும் சொல்றாரு, கர்த்தர் வந்து தாவீதை என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கேகிலா பட்டணத்துக்கு மதில்கள் இருக்கு, கதவுகள் இருக்கு, தாழ்பாள்கள் இருக்கு. நல்லா போய் அவன் மாட்டிக்கிட்டான். நான் என்ன செய்ய போறேன்? அவனை அந்த பட்டணத்துல அடைச்சு வச்சு அவனை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிட்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். பாருங்க, இங்க சவுலுக்கு போயிட்டு தாவீதை பத்தி யாரெல்லாம் சொன்னாங்களோ, இன்ஃபார்மர்ஸ் இருந்தாங்களோ, அதே போல தாவீதுக்கு சவுலை பற்றி இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இப்ப தாவீது வந்து கேகிலா பட்டணத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்னு சவுலுக்கு சொன்னது போல, சவுல் வந்து கேகிலா பட்டணத்துக்கு வராரு, உங்களை பிடிக்க வராரு அப்படின்னு தாவீதுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. உடனே என்ன செய்யறாருன்னா, அபியத்தார் அப்படிங்கிற அந்த ஆசாரியனை பார்த்து அந்த ஏபோத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏபோத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கணிக்க பார்க்கிறார். ஓகே, ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்று சொன்னான். 10வது வசனம், அப்பொழுது தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். சவுல் வந்து இங்க வந்து என்ன பிடிச்சு என்ன சாகடிக்க வராரு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவை இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்லிதான் கேகிலாவுக்கு போறாரு தாவீது. ஆண்டவர் தான் வெற்றியை கொடுத்தாரு. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் தாவீதுக்கு செஞ்சாரு. இப்ப கேகிலா அப்படிங்கிற பட்டணத்துல அவர் இருக்கிறாரு. இப்ப அவர் கேட்கிறாரு, இங்க வந்து சவுல் என்ன பிடிப்பானா? ஆமா பிடிப்பான். இந்த மக்கள் வந்து என்ன சவுளுடைய சவுளுடைய கையில ஒப்பு கொடுப்பாங்களா? ஆமா ஒப்பு கொடுப்பாங்க. இது என்ன ஆண்டவரே, நகைச்சுவை போல இருக்கு, தமாசா இருக்குது. நீங்க தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சீங்க, நீங்க தான் வெற்றியை கொடுத்தீங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க சவுல் வருவான், என்ன பிடிப்பான், என்ன அழிப்பான். அப்புறம் இந்த மக்கள் என் மூலமா விடுதலை பெற்ற மக்கள், நான் யாரை காப்பாற்றினோ இந்த மக்கள் என்ன பிடிச்சி சவுல் கையில கொடுப்பாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவரு கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் இங்க கேட்கல. ஓகே, 12வது வசனத்துல கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையிலே ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் சொல்றாரு, ஒப்பு கொடுப்பார்கள். ஆஹா, அப்படியா ஆண்டவரே அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம். 13வது வசனம், ஆகையால் தாவீதும் இப்ப என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரு. கர்த்தர் தான் கேகிலாவுக்கு அனுப்பிச்சாரு, கர்த்தர் தான் வெற்றியை கொடுத்தாரு. இப்ப சவுல் வராரு, அவர் பிடிக்க போறாரு, அவரை கொல்ல போறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஓகே, இப்ப தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார், டிசிஷன் பண்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். எங்க போய் அவங்க தங்கணுமோ அங்க போய் அவர்கள் தங்கினார்கள். தாவீது கேகிலாவிற்கு தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, மறுபடியும் பாருங்க, ஒருத்தங்க போய் சொல்லிட்டாங்க, ஐயா தாவீது இங்க இருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்தி கொண்டான். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலத்திலே தங்கி, நல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல தங்கி, சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். மலையில தரித்திருக்கிற
சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் அவனை தாவீதை சவுளுடைய கையில ஒப்பு கொடுக்கல. எப்படி ஒப்பு கொடுக்கல? தாவீது ஒரு தீர்மானம் பண்ணி அபாயத்திலிருந்து ஓடணும்னு நினைச்சார். தாவீது ஒரு தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்தை செயல்படுத்தினார் என்று நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும். நான் ஒரு 4 பாயிண்ட் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். நல்ல கவனமா நீங்க கேளுங்க. இது நம்முடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிறு ஆராதனையினுடைய செய்தி. நாம இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம புது வருஷத்துக்கு போறோம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை உங்களால மாற்ற முடியும். அட்லீஸ்ட் நிறைய சூழ்நிலைகளை உங்களால மாற்ற முடியும். ஒரு சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நியமித்தது என்று இருந்தாலும் கூட நீங்க உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை மாற்ற முடியும். மாற்றி எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு வெற்றி தரும் வண்ணத்துல நீங்க மாற்ற முடியும் சொல்லி பார்க்கிறோம். முதல் பாயிண்ட் இதுதான். தேவன் எல்லாவற்றையும் அறிவார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானிக்கவில்லை. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஒரு பிசினஸ்ல நஷ்டம், பிசினஸ்ல போட்டி, மற்றவங்க நம்முடைய நம்ம வெட்ட பாக்குறாங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க, அவர் பார்த்து பாருங்க அப்படின்னு சில சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு தெரியுங்க, ஆனா நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். போக வேண்டிய இடத்துக்கு, பாதுகாப்பான இடத்துக்கு எப்படி தாவீது போனாரோ, உங்களுக்கு எது பாதுகாப்பு, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். உங்க கண்ணீரை அறிந்தவராக இருக்கிறார். உங்க பிரச்சனையை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய நலத்தை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய சந்தோஷத்தை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய பாடுகளை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய நண்பர்களை அவருக்கு தெரியும். உங்களுடைய எதிராளிகளை அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் தீர்மானம் செய்யவில்லை. யார் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானம் செய்யவில்லை. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். நீங்க தேர்ந்தெடுத்த அந்த நண்பர்கள் உங்களுக்கு எதிராளிகளாக பின்பு மாறிவிடுகிறார்கள். அதற்கு நீங்களும் பொறுப்பு. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் அறிவார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானிக்கவில்லை. விதி என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார் சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் மேல எல்லாத்தையும் போட்டுட்டு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, உண்மையான மற்றும் சாத்தியமான அனைத்தையும் தேவன் அறிவார். என்ன நடக்கக்கூடும், என்ன நடக்கும் என்பதையும், உண்மையான எல்லாவற்றையும் அவர் அறிவார். அது தேவனால் விதிக்கப்படவோ, முன்கூட்டியே தீர்மானிக்கப்படவோ அல்லது முன்னரே தீர்மானிக்கப்படவோ இல்லை. ரொம்ப முக்கியமானது. சில கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் சொல்லுங்க, ஆதாம் ஏவாள் தடை பண்ணப்பட்ட மரத்துல இருந்து கனியை சாப்பிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன் அதை வச்சாரு? ஆண்டவருக்கு தெரியும் என்பதனாலே ஆதாமும் ஏவாளும் தடை பண்ணப்பட்ட அந்த மரத்துல இருந்து கனிகளை சாப்பிடுவதற்கு ஆண்டவர் காரணமாக இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய முன்னறிதல். ஆண்டவர் முன்னறிந்தார் என்பது நாம் செய்யும் காரியத்திற்கு காரணமாக மாறிவிடாது, அதற்கான உந்து விசையாக மாறிவிடாது என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆதாமும் ஏவாளும் தடை பண்ணப்பட்ட மரத்துல இருந்து கனியை எடுத்து சாப்பிட்டதுக்கு காரணம் அவர்களுடைய சுய தீர்மானம். நீங்களும் நானும் வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு நாமும் பொறுப்பாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் என்பதனாலே அவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, பாருங்க, வேதவசனம் சொல்லுது, எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, இயேசு 2ஆம் ஆதாம் என்று வேதவசனம் சொல்கிறது. இயேசு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. ஏன் அப்படின்னா அவர் தீர்மானம் பண்ணார். பாவம் செய்யக்கூடாது என்பதை அவர் தீர்மானித்தார் என்று நான் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இது தெரியாம ஆண்டவர் விட்ட வழி ஆண்டவர் செய்வாரு என்று அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். நீங்க தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா?
புதிய வருஷத்துல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைய, சமாதானம் இல்லாத சூழ்நிலைய, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளோடயே வாழ்ற அந்த சூழ்நிலைய நீங்க மாற்றுவதற்கு தீர்மானம் எடுப்பதற்கு நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை என்ன செய்யணும்னா செயல்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ தேவன் எல்லாவற்றையும் அறிவார், முன்னறிவார். அவர் எல்லாவற்றையும் முன் அறிந்தாரே ஒழிய அவர் எல்லாவற்றையும் முன்பாகவே முன்கூட்டியே தீர்மானிக்கவில்லை, அல்லது இப்படிதான் நடக்கும் செட் பண்ணல, விதிக்கவில்லை, விதியாக உங்களுக்கு கொடுக்கவில்லை. விதி என்ற ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து வேதத்தில் இல்லை. பாருங்க, வேத புஸ்தகத்துல நடக்கும் விஷயங்கள் எல்லாமே கிழக்கத்திய நாடுகள்ல தான் நடந்துச்சு. பாபிலோன், அசிரியா, சுமேரியா, அப்புறம் எகிப்து, அப்புறம் பாலஸ்தீனம், இப்படிப்பட்ட அந்த கிழக்கத்திய நாடுகள்ல, சீரியா, இந்த நாடுகளுடைய அந்த சூழல்ல தான் நடந்துச்சு. புவியியல் சூழல்ல தான் நடந்துச்சு, கலாச்சார சூழல்ல தான் நடந்துச்சு. நீங்க பாபிலோனிய மத கோட்பாடுகளையும், எகிப்திய மத கோட்பாடுகளையும், மற்றும் பல மத கோட்பாடுகளையும் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அங்க விதிங்கிற கான்செப்ட் இருக்கு, ஆனா வேதத்துல இல்ல. அதுதான் வேத புஸ்தகத்தின் தனித்துவம், அதுதான் யெகோவா தேவனுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் விசுவாசிச்ச ஒன்ன வேத வசனம் அந்த காலத்திலேயே மறுக்குது, அது இல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் விதி விட்ட வழின்னு சொல்லாதீங்க, நாம சொல்லக்கூடாது. நாம தீர்மானம் எடுக்க முடியும், தீர்மானம் எடுத்து நாம் மாற்ற முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும், என்ன நடக்கும் என்பதை மாற்ற முடியும், என்ன நடக்காது என்பதை மாற்ற முடியும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தாவீது கேட்கிறார், ஆண்டவரே தாவீது வந்து என்ன பிடிப்பாரா? ஆமா பிடிப்பாரு. என்ன அழிப்பாரா? ஆமா அழிப்பாரு. இந்த மக்கள் என்ன வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்களா? ஆமா ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா அப்படி நடந்துச்சா? நடக்கல. அது நடக்காம ஒரு தீர்மானம் செஞ்சு தாவீது மாற்றி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இது முக்கியமான ஒரு சத்தியம் அருமையானவர்களே. இரண்டாவது, நடக்கக்கூடிய அனைத்தையும் தேவன் அறிவார், ஆனால் அது நடக்க தேவையில்லை. அதான் நடக்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுங்களேன், உதாரணமா சொல்றாரு, நீங்க கேக்குறீங்க, ஆண்டவரே அடுத்த இந்த புதிய வருஷத்துல என்னுடைய பிசினஸ்ல நஷ்டம் வருமா? ஆமா வரும். அதனால எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் வருமா? ஆமா, அதனால உங்க வீட்டுல கஷ்டம் வரும். அப்படியா? ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ண போறேன், உட்கார்ந்து நான் யோசிக்க போறேன். இந்த நஷ்டத்துல இருந்து, கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியில வர்றது, அதுக்கு நான் தீர்மானம் பண்ண போறேன். அந்த தீர்மானத்தை எடுத்து நான் செயல்படுத்த போறேன். இதுக்கும் ஆண்டவர் என்ன செய்றார்? உதவி செய்றார். ஏன் அப்படின்னா, கடைசியில 14வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் தான் தப்புவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவர் தான் தப்புவித்தார். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு நஷ்டம் வரும்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டாரு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு, அதனால கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். ஆண்டவர் தான் விதி போல சொல்லிட்டாரே, முன் குறிச்சிட்டாரே, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடலாமா? இல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லி தராரு. நம்ம இந்த நிலையிலேயே போனுச்சுன்னா கஷ்டம் வரும், இந்த நிலையிலேயே போனுச்சுன்னா நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் தீர்மானம் எடுத்து நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் இது மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நடக்கக்கூடிய அனைத்தையும் தேவன் அறிவார், ஆனால் அது நடக்க தேவையில்லை. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும் என்பதை தேவன் அறிவார், ஆனால் நஷ்டம் வர தேவையில்லை, கஷ்டம் வர தேவையில்லை. என்ன நடக்கக்கூடும் என்பதற்கு தேவனின் முன்னறிதல் காரணம் அல்ல. மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன், சாத்தியமான மற்றும் உண்மையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் தேவன் அறிவார், ஆனால் அவை அனைத்தும் நடக்க அவசியம் இல்லை. அனைத்தும் இந்த வருஷம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆவீங்களா? ஒரு பிள்ளைகிட்ட கேட்ட போது ஃபெயில் இல்ல ஆக மாட்டேன். எப்படி ஆக மாட்டேன்? நல்லா படிச்சு ரெடியா இருக்கீங்களா? இல்ல எங்களை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றாங்க. எல்லாம் இப்ப அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க. எல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஃபெயில் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் ஆவீங்களா அப்படின்னு, ஆண்டவரே நான் ஃபெயில் ஆவனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது, ஆமாப்பா நீ ஃபெயில் ஆக போற அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆண்டவர் வந்து ஃபெயில் ஆவேன்னு சொல்லிட்டாருங்க, அதனால புக்கெல்லாம் மூடிடலாம், நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்ல, உட்கார்ந்துருக்கலாம். இல்ல, ஃபெயில் ஆவர்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கும் உதவி செய்யறாரு. ஹல்லேலூயா.
அதுதான் நம்ம வசனத்துல பாக்குறோம் அருமையானவர்களே. அப்ப நம்ம விதிவிட்ட வழி போற மாதிரி போட்டோம் அப்படின்னு அப்படி விடாம நாம் தீர்மானங்களை எடுத்து சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு நடக்கும் அல்லது நடக்காத பல விஷயங்களுக்கு நாம் பொறுப்பு. நாம் எதை தேர்வு செய்கிறோமோ அதுக்கு அது பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய சுதந்திரம் நமக்கு பொறுப்பாக இருக்கிறது. நினைவே பட்டணத்தை எடுத்துக்கங்க. நினைவே பட்டணத்துல ஆண்டவர் சொல்றாரு. நினைவே பட்டணத்தை குறித்து நீங்க வாசிக்கிறதுக்கு யோனா 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோனா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல யோனாவை ஆண்டவர் அனுப்புறார், செய்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. என்ன செய்தி? 40 நாள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு அழிவு. ஆனா அவர்கள் மனம் திரும்பணும், ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதும் செய்தியினுடைய பாகமாக இருந்தாலும் யோனா அதெல்லாம் சொல்லல. யோனா என்ன சொன்னார்னா, 40 நாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு அழிவு. அவ்வளவுதான் செய்தி. இவங்க என்ன பண்ணாங்க? செய்தி கேட்டு, ஓ அழிவா அப்படின்னு சொல்லிட்டு அழிவுக்கு தயாராகல. அழிவு வரட்டுன்னு அவங்க ஆயத்தமா இல்ல. அழிவுக்கு காத்திருக்கல. அவங்க எல்லோரும் மனம் திரும்பினார்கள் என்று நான் பார்க்கிறோம். மனம் திரும்பி ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவரை என்ன செஞ்சார்னா அந்த சூழலையே மாற்றி விட்டார் என்று பார்க்கிறோம். யோனாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஏன்னா நீங்க ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, நீங்க உருக்கம் உள்ளவங்க. மக்கள் உங்களை தேடி வரும்போது நீங்க மாத்திருவீங்க, உங்க திட்டத்தையே மாத்திருவீங்க ஆண்டவரே. திட்டத்தை ஆண்டவர் மாத்துகிறவர் தான். எப்படி? ஆண்டவர் அழிவுன்னு சொல்லி நீங்களும் நானும் அவரை தேடினோம்னா அழிவை அவர் வாழ்க்கையாக மாற்றுவார். ஆண்டவர் தோல்வின்னு சொல்லி நீங்களும் நானும் அவரை தேடணும் அப்படின்னம்னா ஆண்டவர் அதை வெற்றியாக மாற்றுவார். ஆண்டவர் நஷ்டம் என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் அதை லாபமாக மாற்றுவார். அதுதான் வேதவசனத்துல வாசிக்கிறோம். அந்த நஷ்டம் வர தேவையில்லை, அந்த கஷ்டம் வர தேவையில்லை, அந்த அழிவு வர தேவையில்லை. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்கள் முடிவுகள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் என்பதை தேவன் அறிவார். உங்கள் முடிவுகள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் என்பதை தேவன் அறிவார். நம்ம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்ட செய்தியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷனை தேவதூதருக்கு சற்று கீழாக அவர் படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, அவர் நம்மை அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக படைத்திருக்கிறார். மக்கள் பெரிய பெரிய காரியத்தை சாதிச்சாங்க அப்படின்னா சிலர் பிரமிச்சு அப்படியா அப்படின்னு இருந்துடுறாங்க. நிச்சயமாக பிரமிக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஒரு சின்ன ஒரு மெஷின் மாதிரிலாம் படைக்கல, ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு மக்களாக, மனுஷியாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் முடிவு எடுத்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே ஆண்டவர், நம்ம சொல்றோம் இல்லைங்களா, எல்லாமே பைபிள்ல இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். வாட்டர் மெலன் எப்படி கட் பண்ணணும்னு பைபிள்ல இருக்குங்களா? இல்ல பலாப்பழம் எப்படி கட் பண்ணணும்னு பைபிள்ல இருக்குங்களா? பைபிள்ல இல்ல. அத நாம யார்கிட்டயாவது பலாப்பழம் எப்படிங்க வெட்டுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். இல்ல ஆண்டவர் அதை சொல்லி தர மாட்டார், ஆண்டவரும் சொல்லி தரலாம், மற்றவங்களும் என்ன செய்யலாம்? சொல்லி தரலாம். நாமளே யோசித்து கர்த்தருடைய சித்தத்தோடு கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் பல வேளையில சொல்லியிருக்கிறேன். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லா மரத்துல இருந்தும் சாப்பிடுங்க, ஒரு மரத்துல இருந்து மட்டும் சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னைக்கு காலையில ஆப்பிள் சாப்பிடலாம்னு யோசிக்கிறோம், சாப்பிடலாமா? ஆண்டவரே, மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம கொய்யாப்பழம் சாப்பிடலான்னு இருக்கிறோம், சாப்பிடலாமா? அது உங்க இஷ்டங்க. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனா ஒரே ஒரு, அப்புறம் நீங்க 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டா அவங்க எப்படி ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல சொல்லும்போது வேதவசனம் சொல்கிறது, அவங்களுக்கு யார பிடிச்சிருக்குதோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். யார பிடிச்சிருக்குதோ.
இந்தியனோ அமெரிக்கனோ அல்லது யூரோப்பியனோ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணலாம். டீச்சரை மேரேஜ் பண்ணுமா, டாக்டர் மேரேஜ் பண்ணுமா, இன்ஜினியர் மேரேஜ் பண்ணுமா, அல்லது பிசினஸ் மேன மேரேஜ் பண்ணலாம். யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்லியிருக்கு. அவர்கள் விசுவாசத்துல இருக்க வேண்டும். அவர் விசுவாசத்துல இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஆண்டவரே நான் யார மேரேஜ் பண்ணலாம்? நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் ஒத்து வருவாங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்வார். நீங்களும் நானும் நல்ல தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:7 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆதியாகமம் 3:7 காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்றாரு. நீ சரியா செஞ்சினா உன்னுடைய காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? அப்ப எங்க பிரச்சனை? எங்க பிரச்சனை? காணிக்கை கொடுக்கறதுல இல்ல, என்ன காணிக்கை கொடுக்கிறார் அப்படிங்கறதுல இல்ல, அவர் சரியான மனோபாவத்தோட கொடுக்க வேண்டும். விசுவாசத்தோட வேதவசனம் சொல்கிறது எபிரேயர் 11 ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கை கொடுத்தான்னு சொல்லிப்பாங்க. அப்ப விசுவாசம் இல்லாமல் ஏதோ அப்படின்னு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்ததுனாலதான் என்ன செய்யல, ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ நன்மை செஞ்சினா, நல்லதா செஞ்சினா, சரியா செஞ்சினா உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சரியா செய்யறதுக்கான முடிவை யார் எடுக்க வேண்டும் என்றால் காயின் எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. உங்கள் முடிவுகள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் என்பதை ஆண்டவர் அறிவார், தேவன் அறிவார். காயினுடைய சூழ்நிலை மாறி இருக்க முடியும். ஆதாம் ஏவாளுடைய சூழ்நிலை மாறி இருக்க முடியும். அவர்கள் பாவத்துல விழணும் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது தேவையில்லாத ஒன்று என்று நான் பார்க்கிறோம். 4வது குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு 4வது குறிப்பு என்ன அப்படின்னா, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற நீங்கள் தயாரா? உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற நீங்கள் தயாரா? இப்பொழுதே மாற்ற தயாரா? வரும் வருஷத்துல மாற்ற தயாரா? வரும் நாட்களில் மாற்ற தயாரா? நீங்க முடிவெடுங்க. தேவனுடைய உதவியுடன் யதார்த்தத்தை, நிஜத்தை, சாத்தியத்தை ஆராயுங்க. உட்கார்ந்து நீங்க கணக்கு போடுங்க. எவ்வளவு கடன் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கு, யதார்த்தம் என்ன, ரியாலிட்டி என்ன. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். விசுவாச அறிக்கை எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் விசுவாசத்துல அறிக்கையிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா அதே வேளையில யதார்த்தம் என்ன சொல்றாங்க இல்லைங்களா, பேட்டியெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, கலை யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்றது போல, அதாவது யதார்த்தம் ரியாலிட்டி என்ன, அப்புறம் பாசிபிலிட்டி என்ன, என்ன நடக்கக்கூடும், என்ன நடக்காது, என்ன. இப்ப இதை எல்லாத்தையும் மீறி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? நிச்சயமா செய்ய முடியும். ஆனா நீங்களும் நானும் உட்கார்ந்து ஒரு யதார்த்தத்தையும் சாத்தியத்தையும் ஆராய ஆண்டவர் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் எப்போதும் வழி நடத்துகிறார். நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய உதவியோட உட்கார்ந்து யதார்த்தம் என்ன, சாத்தியம் என்ன என்று ஆராயும் போதும், உங்க வாழ்க்கைக்காக நீங்கள் திட்டம் போடும் போதும், தீர்மானம் எடுக்கும் போதும் ஆண்டவர் அதிலும் உங்களை வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனிடத்துல ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் உங்கள் தேர்வுகள் தேவனுடன் ஒத்துழைப்பதற்கான உங்கள் முடிவுகள். தேவனிடத்துல பெரிய திட்டம் இருக்கு. நான் கண்ட மூடிட்டு சொல்ல முடியும், தீர்க்க தரிசனமாவே சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் எப்படி உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்? அதற்கு நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நீங்க ஆண்டவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். நான் ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். அது உங்க கையில இருக்கு, என் கையில இருக்கு. உங்க சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். எப்படி தாவீது ஆபத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கு அவர் ஓடினாரோ, அதுபோல நாம ஓடணும். எங்க நஷ்டம் வரும், எங்க பைய ஓட்டையா இருக்குது, காசு போட போட அது கீழே விழுந்துகிட்டே இருக்கு, எங்க ஒரு ஆபத்து இருக்க போது, எங்க ஒரு ஆளு எதிராக வராங்க, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். யோசித்து தப்பி ஓடணும். தப்பி எங்க ஓடுறது? தப்பி இன்னொரு ஆபத்துக்கு ஓடி போயிடலாமா? இல்ல, எங்கே போகணுமோ அங்க போனார்னு இருக்கு. தாவீது வசனம் சொல்றது, எங்கே ஓடி போக வேண்டுமோ அங்க இருக்கு. அரணான இடத்துல, பாதுகாப்பான இடத்துக்கு அவர் ஓடி போனார்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆபத்துல இருந்து ஓடி இன்னொரு ஆபத்துக்குள்ள போயிடுறாங்க. ஒரு ஆபத்துல இருந்து ஓடி இன்னொரு ஆபத்துக்கு போயிடுறாங்க. இல்ல, நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆபத்துல இருந்து, நஷ்டத்துல இருந்து, எங்க நமக்கு செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்குதோ, பலவீனங்கள் இருந்து கொண்டே இருக்குதோ, அந்த இடத்துல இருந்து ஓடி பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும்
நீங்க வாழ்க்கையை கொடுப்பதுனால நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்க மட்டும்தானா? இல்ல. உங்களை சுத்தி மக்கள் இருக்காங்க, மனைவி, பிள்ளைகள். இல்ல எனக்கு திருமணம்லாம் ஆகல, நான் மட்டும்தான். அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவே இல்ல, நான் மட்டும்தான். உங்களை சுத்தி நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு யாருமே நண்பர்கள் இல்ல, நான் மட்டும்தான். நீங்க வெளியில போய் நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னாவே உங்களோட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க தனியா அந்த உலகத்துல இல்லன்னு அர்த்தம். நீங்களும் நானும் தனியா அந்த உலகத்துல இல்ல. யாரும் சொல்லாதீங்க நான் தனிமரம் இல்ல. நீங்க தனிமரம் அல்ல. நீங்க ஒரு தோப்புல இருக்கீங்க. நீங்க அங்கீகரிக்கலங்க இல்லையோ. எனவே நீங்க எடுக்கும் தீர்மானம் மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம பார்க்கிற என்ன டாபிக் என்னன்னா, உங்கள் தீர்மானம் உங்கள் சூழ்நிலையை மாற்றும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவருடைய கிருபை வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஆண்டவருடைய பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஆண்டவருடைய ஞானத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும். நல்ல தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி வெற்றி பெற உம்முடைய மக்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கரம் தாங்கட்டும். அவர்களுடைய அனுபவம், அவருடைய படிப்பு, அவர்களுடைய நெட்வொர்க், அவருடைய கனெக்ஷன்ஸ், இதையெல்லாம் தாண்டி உம்முடைய ஞானத்தை நீர் தாரும். வரும் நாட்களும் மாதங்களும் வாரங்களும் ஆண்டவர் வருஷங்களும் செழிப்பாக வளமையாக இருக்கட்டும். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்தவர்களும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.